தடுமாற்றம்னு அதை புரிஞ்சுக்கிறதா இல்ல ஒரு ஆர்வமா போய் அவங்க என்ன நடக்குது கிரவுண்ட்ல போய் ஆய்வு பண்றது. இப்ப ஏன்னா எல்லாருமே நியூ கமர்ஸ், புதுசா தெரியாது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாதுன்னா நேரா அவங்க எங்க போறாங்க, களத்துக்கு போறாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பேசுறாங்க, பாக்குறாங்க. அப்படித்தானே அதை புரிஞ்சுக்கணும். இதுல 2 சிக்கல் இருக்குங்க. ஒண்ணு என்னன்னா, இந்த அதிரடி ஆய்வுகள் பண்ணி அதை வந்து தொடர்ச்சியா வீடியோக்கள் எடுத்து போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆர்வக்கோளாறு அப்படின்னாலுமே, இந்த அரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சரி பண்ணா போதும். ஒரு சங்கர் படம் மாதிரி சில அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துட்டாலே வந்து தனக்கு வாக்களித்த மக்களை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா அதுல 2 சிக்கல் என்ன இருக்குன்னா, நீங்க பெரிய பாலிசி மேக்கிங்ல, பாலிசி டிசிஷன் மேக்கிங்ல என்ன பண்ண போறீங்க? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல வந்து நமக்கான நிதி வந்து குறைக்கப்பட போகிறது. 3ல் 1 பங்கு குறைச்சிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுதான் வந்து ஒரு பெரிய மேஜர் இஷ்யூஸா இருக்க போகுது. ஆனா நீங்க வந்து ஒரு அலுவலகத்துல போய் ஆய்வு பண்றப்ப வந்து உண்மையிலேயே வந்து இப்ப சார்பதிவாளர் அலுவலகத்துல லஞ்சம் வாங்குவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த அதிரடி ஆய்வுகள் நடத்தி அந்த லஞ்சத்தை பிடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் பாசிட்டிவ் மெஷர்ஸ். பாசிட்டிவ் தான்.